அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு நெய்ன்னு உங்களை வீட்டு வேலை பார்க்க விடாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் கிடக்குதா? கிடக்கட்டும். வீடு ஃபுல்லாக பொருட்கள் சிதறி இருக்கா? இருக்கட்டும். வீடுன்னு இருந்தால் அது இதுன்னு வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த வேலையெல்லாம் நாங்கள் தானே செஞ்சு ஆகணும். நாங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அவங்கள கவனிக்காமல் வீடு எங்கும் போயிடாது. 10 வருஷம் ஆனாலும் வீடு அங்கேயே தான் இருக்கும். பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். பொறுமையாக நம்ம வீட்டை அழகுபடுத்திக்கலாம். ஆனால் குழந்தைங்க சட்டுன்னு வளர்ந்துருவாங்க. நாம் அவங்களுக்கு கொடுக்குற அனுசரிப்பும் அவங்களுக்கு நான் கொடுக்குற கவனிப்பும் நாம் சொல்லிக் கொடுத்த விதத்தில் தான் அவங்க வளருவாங்க. நாம் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் தான் குழந்தைங்க வளருவாங்க. நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உருவாக்குனது தான் வீடு. ஆனால் நாம் அதை மறந்துட்டு குழந்தைகளுக்கு 2வது வச்சுட்டு வீட்டு வேலைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நாம் வளர்க்குறது பிள்ளைகளை வீட்டை இல்லை. ஒரு வீட்டில் பையனாக இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி இது என்னுடைய பொருள், அது உன்னுடைய பொருள், இது என்னது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அக்கா தங்கச்சி எதுவுமே சொல்கிறதில்ல. அதுவே கல்யாணம் ஆகி இது என்னுடையது அப்படின்னு சொல்லி அவனால் சொல்லவே முடியாது. எல்லாமே அவனுடையதாக இருந்தாலும் இது என்னுடையது அப்படின்னு சொல்லி அவனால் சொல்லவே முடியாது. ஏன் இந்த மனநிலை? இவ்வளோ தூரத்துக்கு போய் நம்ம தேவைக்காக நாம் ஒன்று வாங்கும்போது 5 ரூபா 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துடுறோம். அதுவே நம்ம தெருவுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வரவங்கக்கிட்ட 5 ரூபா 10 ரூபா பேரம் பேசி வாங்குவோம். ஷாப்பிங் மாலுக்கோ வெளியிலையோ கடையிலையோ போனால் அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் கடை வீதிக்கும் நம்மளுடைய தெருவுக்கும் வீட்டுக்கும் வரவங்கக்கிட்ட நாங்கள் பார்கெயின் பண்ணி வாங்குவோம். ஏன் இந்த மனநிலை? எப்போது மாறும்? நாம தான் மாற வேண்டும். இன்னிலிருந்து அவங்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. ஓகே, பாய்.